ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இயர் ஃபுல்லாக படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் 5 புக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து நூலக மனிதர்கள். இந்த புக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான புக், இந்த டாப் 5ல் நான் இது முடியும் படித்த புக்ஸ்லேயே டாப் 5ல் இந்த புக் வருது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு இந்த புக்கிலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஒரு நூலக மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு லைப்ரரியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போது என்ன பெருசாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக நிறைய கதைகள் இருக்குது இந்த புக்கில். இந்த ஆரஞ்சு கலர் ஃபுல்லாமே ஹார்ட் டச்சிங் தான். இதில் ஒரு லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில மனிதர்கள் கதைகளின் வழியே தான் உலகத்திற்கே அறிமுகமாகின்றனர். அந்த பெயர்களை வாசகர்கள் சொல்லி சொல்லி மகிழ்ந்ததோடு தன் வீட்டு பிள்ளைகளுக்கும் சூட்டி கொள்கின்றனர். ஸோ நமக்கு பிடிச்ச எனக்குமே வந்து சில கதைகளில் இருக்க பெயர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு பூங்குழலி, பொன்னியின் செல்வனில் பூங்குழலி, அப்புறம் குருதி ஆட்டமில் மாயழகி. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து நமக்கு அந்த பெயர்கள் ரொம்ப பிடிச்சி போகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அழகழகான சின்ன சின்ன விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ரொம்ப அண்டர் ரேட்டடான புக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புக்கை பற்றி யாருமே பேசினதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ நல்ல புக் நான் ரிவ்யூவில் கூட நான் பார்த்தது கிடையாது. இந்த புக்கை எழுதுனது நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் தெரியாது. புக்கை பார்த்தாலும் வாங்க தோணாது. ரேண்டமாக நான் சூஸ் பண்ண புக்கு, ஆனால் செம்ம புக். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டாப் 5ல் வருது. அண்ட் நெக்ஸ்ட் புக் ரஸ்கின் பாண்டோட த ரூம் அண்ட் த ரூஃப். இந்த புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனதுக்கு இதமான, சேம் அதே மாதிரி தான் ஹார்ட் வார்மிங்காக அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. இது வந்து சின்ன ஒரு தொகுப்பு, கட்டுரை வடிவு அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கதை யாராவது ஒரு நபர் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஸ்டோரி, கதை. ரொம்ப அழகான கதை. இதை படிக்கும்போது ரொம்ப ஹெவியான ஃபீலிங் இல்லாமல் லைட்டான ஃபீலிங் இருக்கும். ஸோ அது எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, எந்த புக் எடுத்து படிக்கிறதுனே தெரியல, எனக்கு எந்த ஜோனர் பிடிக்கும்னே தெரியல, எந்த புக் சூஸ் பண்ணுறது இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பர்சனாக இருந்தால் மஸ்ட் ரீட் த ரூம் அண்ட் த ரூஃப். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் படிக்க வேண்டிய புக் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது வந்து டாப் 5ல் வருது. அண்ட் நெக்ஸ்ட் புக் கடலும் கிழவும். இந்த புக்கை பற்றி, இது ரொம்ப ஃபேமஸான புக். இதை பற்றி எக்ஸ்ட்ரா நான் புதுசாக சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஒரு தாத்தா மீன் பிடிக்க போகிறாரு. இதுதான் புக் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கதை. ஆனால் செம்ம புக். கண்டிப்பாக எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது படித்தே ஆகும். ரொம்ப குட்டி புக், பிகினர்ஸ் எல்லாம் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு 100 பேஜஸ் கூட வராது, 96 பேஜஸ் தான். ஸோ இந்த புக் ரொம்ப ரொம்ப மஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லணும். நம்ம இறையன்பு ஐஏஎஸ் இருக்கார் இல்லையா, அவர் கூட இந்த புக்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நிறைய பேர் வந்து இந்த புக் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஒரு சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கூட இந்த புக் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. படித்து பார்த்தேன். சூப்பர் புக், மஸ்ட் ரீட் புக். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மோட்டிவேட்டிங்காக, இல்லை எந்த நேரத்துலையும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்க ஒரு சூழ்நிலையில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக். ஸோ இதான் டாப் 5ல் வர 3rd புக். அண்ட் 4th புக். இதை பற்றி நான் ஏதாவது சொல்லணுமா? நோவே, சொல்லவே எதுவுமே தேவையே கிடையாது. வேல்பாரி முடிச்சாச்சு. கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கல. லாஸ்ட்டாக ஒரு மந்த்லி ரேப் கூட போட்டிருந்தேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இந்த புக்கை படித்து முடிச்சிடணும்டா அப்படின்னு நினச்சிட்டு சேம் அதே மாதிரி படித்து முடிச்சாச்சு. ஒரு மஸ்ட் ரீட், ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன், இல்லை எப்படி வேணால் வச்சுக்கலான்னு வைங்களேன். போரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கும். ஸோ இந்த புக்கை ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக படிக்கணும். ஹாரி பாட்டர் ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷனாக இருக்குது. இந்த புக்கை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம வீடியோவில் வந்திருக்கும். வரலைன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். செக் பண்ணி பாருங்கள் இந்த புக்கை பற்றின ரிவ்யூவை. எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாருமே படிக்கணும்னு நினைக்கிற புக், மஸ்ட் ரீட் புக். அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் எப்படி போர் நடக்கும், என்ன வகையான தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. தாவரங்கள் இதில் இருக்கிறது எல்லாம் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருக்கலாம், 1-2 கூட உண்மை இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னோட டாப் 5ல் நான் சஜஸ்ட் பண்ணுற புக், நான் படித்ததில்லை இந்த இயரில். தென் அடுத்த புக் வந்து 7 தலைமுறைகள். என்கிட்ட அந்த புக் இல்லை. அந்த புக் வந்து தொலைஞ்சு போச்சு. அதான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஏன் அதுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டால், எஸ்ராவாகட்டும், இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் வந்து அந்த புக்கை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. செம்ம புக் அது. ஒரு தடவையாக லைஃப்பில் படித்து பார்த்துடணும், அப்படி ஒரு புக் அது. ஒரு பிளாக் பீப்புள்ஸ், அது 7 தலைமுறைகளோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் இருக்குது. பிளாக் பீப்புள்ஸ் எல்லாருமே எப்படி அடிமைகளானாங்க, அமெரிக்காவுக்கு வந்தாங்க,
ஸோ அவங்க எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஆகி அந்த ஸ்லேவரியிலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்ற கதையெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ 7 தலைமுறைகள் ஃபஸ்ட்டு, வேள்பாரி செகண்டு, கடலும் கிழவன் தேர்டு, ரஸ்கின் பாண்டோட ரூம் அண்ட் ரூம் ஃபோர்த்து, அண்டு நூலக மனிதன் ஃபிஃப்த்து. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். உங்களோட டாப் ரீட்ஸ் இந்த இயரில் உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.